கேரளாவைச் சேர்ந்த நிமிஷா பிரியா கொலை வழக்கு சம்பந்தமா ஜூலை 16ஆம் தேதி தான் மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்துச்சு. அதை நிறைவேற்றாம வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மாற்றம் செய்து ஒத்தி வச்சிருந்தாங்க. இந்திய அதிகாரிகளான கிராண்ட் முப்தி ஷேக் காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் அவங்களோட ஒருங்கிணைந்த முயற்சிகளால தான் இந்த ஒத்திவைப்பு நடந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இவங்க மரண தண்டனையில இருந்து முழுவதுமா விடுபடுறதுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செவிலியரான நிமிஷா பிரியா இந்த மரண தண்டனையில இருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அது என்னன்னா ரத்த பணம் செலுத்துறது தான். ரத்த பணம் அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இழப்பீடு தருவது போல். ஏமன் நாட்டுல சரியாவோட சட்டம் தான் பின்பற்றி இருக்காங்க. அந்த வகையில சரியா சட்டத்தின் கீழே தியா அப்படிங்கிற ரத்த பணம் கொடுக்கறதுக்கான அனுமதி இருக்கு. அது பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்குற மாதிரி தான். அந்த இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க ஒத்துக்கணும், இல்லைன்னா அந்த ரத்த பணம் கொடுக்க முடியாது. இப்போ அதுல தான் பெரும் சிக்கலே அமைஞ்சிருக்கு. இது வரைக்குமே பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் ரத்த பணத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்வரவே இல்லை. பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிமிஷாவுக்கு நாங்க இறக்கம் காட்ட மாட்டோம். சரியா சட்டத்தின்படி கிசாஸ் அப்படின்னா பழிக்கு பழி அப்படிங்கிற அடிப்படையில கடவுளின் சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு உறுதியா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில நிமிஷா பிரியாவை காப்பாத்துறதுக்கு தொடர்ந்து முயற்சிகளும் பேச்சுவார்த்தைகளும் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க மன்னிச்சு ரத்த பணத்தை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த நிமிஷா பிரியாவை மரண தண்டனையிலேருந்து காப்பாற்ற முடியும். இல்லைன்னா கண்டிப்பா மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் வேற எந்த வழியும் கிடையாது.